போட்டி தோட்டா எனக்கு என்னடா தலை, தோனியோடைய ஃபினிஷிங் செய்யல பாருங்களான்னு சிஎஸ்கே விசஸ் டெல்லி மேட்ச்சில் எம்எஸ் தோனி வேறு லெவலில் ஃபினிஷிங் பண்ணி சிஎஸ்கே அணிகளுக்கு ட்ரீட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் களத்தில் ஃபினிஷிங்கில் பல சம்பவங்கள் பண்ணி பல சாதனைகளை முறியடிச்சிருக்காரு தலை எம்எஸ் தோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிஎஸ்கே அணி டெல்லிக்கு எதிரான போட்டியில் எப்படி தோத்தாங்க, எம்எஸ் தோனி என்னென்ன சம்பவங்கள் பண்ணாங்க, என்னென்ன சாதனை பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த மேட்சுடைய ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற டெல்லி அணி தைரியமாக பேட்டிங் ஆட அந்த அணியில் பிருத்திவி வார்னர் தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க. பவர் பிளே ஓவரில் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்த பிருத்திவி வார்னர் அரை சதம் அடித்து 35 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருக்கும் போது முஸ்தபிசுர் ரஹ்மான் போட்ட பாலில் 17 ஐபிஎல் கெரியரில் ஒரு பெஸ்ட் கேட்சை பிடிச்சி வார்னரை வெளில அனுப்பியிருப்பாங்க. அதிரடியாக விளையாட ட்ரை பண்ண பிருத்திவி 27 பாலுக்கு 43 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் எம்எஸ் தோனி வேற லெவலில் ஒரு கேட்ச் எடுக்க அதற்கப்புறம் உள்ள வந்த மிச்சில் மார்க் மற்றும் ஸ்டூப் விக்கெட்டை 14வது ஓவரில் அடுத்து 10 ரன் வேற லெவலில் ஒரு ஏக்கர் போட்டு கிளீன் போல்ட் ஆக்கி வெளில அனுப்பியிருப்பாங்க. மிச்சில் மார்க் 12 பாலுக்கு 18 ரனில் 14 போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, ஸ்டூப்ஸ் 2 பாலுக்கு டெக்கோட்டில் 14 போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, ரிஷப் பண்ட் 32 பாலுக்கு 51 ரன் 3 6 4 பவுண்டரி 160 கிட்ட விக்கெட் வச்சு ஃபார்முக்கு வந்து டெல்லி அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பிறகு 191 ரன் அடிக்க முக்கிய காரணமாக ரிஷப் பண்டோடைய அதிரடி ஆட்டம் அமைஞ்சிருக்கும். இதுலேயும் ரிஷப் பண்ட் இந்த மேட்சில் 18வது ஓவரில் 10 ரன் வீசிய முதல் 4 பாலில் 16 ரன் அடித்து சம்பவம் பண்ண 5வது பாலில் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். இதனால 210 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல டெல்லி 191 ரன் அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே அணி 15 தரப்பில் 10 ரன் 4 ஓவர் வீசி 31 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 192 ரன் அடிச்சா வெற்றின்னு கிளம்பிறங்க. சிஎஸ்கேனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. ருத்ராஜ் முதல் ஓவரில் லாஸ்ட் பாலில் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது கலில் அகமது போட்ட பாலில் ரிஷப் பண்ட கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டு வெளில போக, டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ரச்சின் ரவீந்திரா 3வது ஓவரில் 7 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா 12 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது கலில் அகமது போட்ட பாலில் ஸ்டூப்ஸ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ள வந்த அஜிகே ரஹானே டேனியல் மிச்சல் பொறுமையை அதிரடியாக தொடங்குவாங்க. இதில் ரஹானே ஃபாஸ்ட் பவுலரை வேற லெவலில் வச்சு செய்ய, டேனியல் மிச்சல் ஸ்பின் பவுலரை வேற லெவலில் வச்சு செய்வாங்க. இருந்தாலும் 10வது ஓவரில் 75 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது 3வது விக்கெட்டா டேனியல் மிச்சல் 26 பாலுக்கு 34 ரன் 2 6 1 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் போட்ட பால் அக்சர் பட்டேலை கேட்ச் கொடுத்து வெளில போக, அரை சதம் அடிப்பார் எதிர்பார்த்த ரஹானே 13வது ஓவரில் 102 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ரஹானே 30 பாலுக்கு 45 ரன் 5 பவுண்டரி 2 6 150 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது முகேஷ்குமார் போட்ட பால் வார்னர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ள வந்த சமீர் ரிஜ்வான் அடுத்த பாலே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. சமீர் ரிஜ்வான் ரஹானே அவுட் ஆன அடுத்த பாலே முகேஷ்குமார் போட்ட பால கலில் அகமல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ள வந்த ஜடேஜா தூபே டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு சிஎஸ்கே அணி தோக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பாங்க. இந்த போட்டில் ஜடேஜாவும் தூபேவும் 10 ரன் எஸ்ஸா அடிச்சிருந்தாலே சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு க்ளோஸாக போய் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே யாக்கர் மட்டும்தான் எதிரணி பவுலர்கள் பந்து வீசினாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஆடாமல் கிரீஸில் நின்று என்கிட்ட பந்து வந்தால் தான் அடிப்பேன்னு கிரீஸ்லேயே நிற்க எதிரணி அதை யூஸ் பண்ணி ஒரே லென்த்தில் பந்தை வீசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட தூபே 17 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது முகேஷ்குமார் போட்ட பால் ஸ்டூப்ஸ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, வாத்தல வான்னு எம்எஸ் தோனி உள்ள வந்து பவுண்டரி அடிக்க, எம்எஸ் தோனி உள்ள வரும்போது 120 டெசிபிள்ல ரசிகர்கள் கத்துறாங்க. பவுண்டரி அடிச்சோன்னா 128 டெசிபிள்ல ரசிகர்கள் கத்தி சம்பவம் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் எம்எஸ் தோனி கலில் அகமதுக்கு ஒரு கேட்ச் கொடுக்க அந்த கேட்சை கலில் அகமது டிராப் பண்ண அந்த ஊரில் இன்னொரு பவுண்டரி எம்எஸ் தோனி அடிச்சிருப்பார். அடுத்த 3 ஓவருக்கு சிஎஸ்கே அணி வெற்றி பெற 60 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். 18வது ஓவர் வீசிய கலில் அகமது 12 ரன்களில் விட்டு கொடுத்து அந்த ஓவர் சூப்பராக போட்டிருப்பார். அடுத்த 2 ஓவருக்கு சிஎஸ்கே அணி வெற்றி பெற 48 ரன் தேவைப்படும். 19வது ஓவர் வீசிய முகேஷ்குமார் 5 ரன்கள் அந்த ஓவரை சூப்பராக போட்டு போக, கடைசி 1 ஓவருக்கு சிஎஸ்கே வெற்றி பெற 40 ரன்களுக்கு மேலே தேவைப்பட்டாலும் தோனி மட்டும் கிரீஸ்ல இருந்து 20 ரன் அடிச்சிருப்பார். முதல் பால் பவுண்டரி, அடுத்த பால் 6, அடுத்த பால் டாட், அடுத்த பால் பவுண்டரி, அடுத்த பால் டாட், அடுத்த பால் 6 அடிச்சு அந்த ஓவரில் 20 ரன் அடிச்சு தோனி இந்த மேட்சில் நாட் அவுட் பேட்ஸ்மனா 16 பாலுக்கு 37 ரன் 3 6 4 பவுண்டரி 231 கிட்ட விக்கெட் வச்சு கிரீஸ்ல இருக்க சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவுல 6 விக்கெட்ல பிறகு 171 ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க. டெல்லி அணி 20 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே வீழ்த்திருக்காங்க. இந்த மேட்ச்ல ஜடேஜா தூபேக்கு பதில் எம்எஸ் தோனி முன்னாடி வந்து இதே போல அதிரடியாக விளையாண்டு இருந்தா சிஎஸ்கே ஈஸியா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம்.